இந்தியன் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு 1 ml 75 மில்லிகிராமும் வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. டாக்டருங்க எழுதி தர்றது எதுவாக இருந்தாலும் அது கொடுக்கறது நியாயமா சரியானு கிடையாது. பாதிக்கப்படுறது சமுதாயம். அதுக்குடைய விலையை கொடுக்கறது மருத்துவர்களாக இருக்கணும். நீங்க ஜுர மருந்து மட்டும்தான் நீங்க வீட்டுல வச்சுக்கணும், மற்றதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் கொடுக்கணும். வானம் நேர்களுக்கு வணக்கம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா குழந்தைங்க குடிக்கிற காஃப் சிரப்பை தடை பண்ணிருக்காங்க. இதை தடை பண்ணதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வேற என்னதான் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பயந்து போயிருக்காங்க. சோ இதை பத்தி டாக்டர் அருணாச்சலம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா மலிவான பொருட்கள் எல்லாத்துலயுமே இருக்கு, இப்போ மருத்துவத்திலயுமே வந்திருக்கு. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல காஃப் சிரப் தடை பண்ணிருக்காங்க, குழந்தைங்க யூஸ் பண்ற காஃப் சிரப் தடை பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படி அந்த காஃப் சிரப்ல என்ன கலந்துருப்பாங்க சார்? எதுக்கு தடை பண்ணாங்க? இல்ல, அந்த காஃப் சிரப்ல ஒரு அந்த காஃப் சிரப்பை வந்து ஒரு திடத்தன்மையை கூட்டக்கூடிய, தண்ணி மாதிரி இல்லாம கொஞ்சம் அப்படியே ஒரு செமி சாலிடா இருக்கிறதுக்காக அதில் சேர்க்கிற ஒரு கெமிக்கல் பேர் டையத்தில் கிளைக்கால்னு பேர். அந்த டையத்தில் கிளைக்காலை வந்து அவங்க வந்து அது வந்து உண்மையிலே மருந்துகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணியிருக்காங்க. அளவுக்கு அதிகமா ஒவ்வொரு பாட்டில் 5 ml எவ்வளவு இருக்கலான் இருக்கு. அந்த அளவை தாண்டி அது இருந்ததுனால குழந்தைங்களுடைய கிட்னி அது கெட்டு போய் குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3-4 ப்ராடக்ட் இருக்கு கெமிக்கல் நேம்ஸ்ல. இதுல வந்து டைஎத்திலின் கிளைக்கால்னு ஒரு மருந்து இருக்கு, எத்திலின் கிளைக்கால்னு இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து இண்டஸ்ட்ரியல் சால்யூவெண்ட்னு சொல்லக்கூடியது, டிசால்வெண்ட். ஆனா மருந்துகளுக்காக உபயோகிக்கிறது பாலிஎத்திலின் கிளைக்கால்னு இருக்கு, அதை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இவங்க மலிவான விலையில் அந்த சிறப்பை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டையத்திலின் கிளைக்காலை யூஸ் பண்ணதுனால தான் இந்த விபத்து நேர்ந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஒரு டாக்டராக முதல்ல நினச்சது, நான் ஸ்ரீசன் ஃபார்மா ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு மருந்து கம்பெனி. அதனால் நான் முதல்ல நினச்சது அங்கே ஏதோ ஒரு அடல்ட்ரேட்டட் மருந்து இந்த பேர்லேயே லோக்கல் கம்பெனியில் யாராவது அதே பேட்ச் நம்பரை போட்டு தயாரித்து கொடுத்துருப்பாங்களோன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ நேற்று முந்தா நாள் நடந்த சம்பவம் ஸ்ரீசன் ஃபார்மாவில் தான் ஆன் த ஸ்பாட்லேயே 300க்கு மேலே 380 வயலேஷன்ஸ் பார்த்தாங்களாம், கண்டுபிடிச்சாங்களாம். அந்த கம்பெனியில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து அவங்க கண்டுபிடிச்சது 370 வயலேஷன்ஸ்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கம்பெனி இயங்கிக்கிட்டு இருந்ததுங்கிறது தான் ஒரு பெரிய கொடுமை. அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ விஜிலன்ஸோட இருக்கிற ஒரு ஸ்டேட்ல மருந்து கம்பெனிகள் இப்படி தயாரிச்சிருக்குங்கிறது அதிர்ச்சியா இருக்குது. ஓகே, இப்போ இந்த மருந்து வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதா இல்ல பிரைவேட்டா சார்? பிரைவேட் ஃபார்ம் தான், அது தனியார் கம்பெனி. ஆனா பிரபலமான கம்பெனி இல்ல. இப்ப இது வரைக்கும் மக்கள் மத்தியில என்னன்னா ஜெனரிக் பிராண்டு எழுதுறது, மலிவான மருந்தகங்கள்லாம் இப்ப இருக்குல்ல. ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கு மக்கள் மருந்தகம். அதெல்லாம் அதுலலாம் வந்து இந்த மாதிரி என்ன பேர்னே தெரியாத கம்பெனிகள் தான் அதுல மருந்துகள் விற்கும். இப்போ ஸ்ரீசன் ஃபார்மாவும் அவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்டைஸ்டு கம்பெனி கிடையாது. இப்போ ஸ்டாண்டர்டைஸ்ட் கம்பெனினா சிப்லான் தெரியும், முந்தி ரேன்பேக்ஸின் இருந்தது, இப்போ சன் ஃபார்மான் இருக்கு, மெட்லைன் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஜைடஸ் கம்பெனின்னு இருக்கு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ராசெனிகா கம்பெனி எல்லாம் இருக்குது, அபாட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இப்படி நாங்கள் டாக்டருங்க வந்து இந்த மாதிரி பிரபலமான மருந்து கம்பெனிகள்ல இருந்து எழுதணும்னு தான் மக்களுக்கு எழுதுவோம். அது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கிறது தான். அதுக்கும் மார்க்கெட்டுக்கு விலையை பாருங்க, இதை விட இது இவ்வளவு அதிகமா இருக்கு, உங்க டாக்டர் எழுதுறதை விட சீப்பான மருந்துன்னா இந்த மாதிரி கம்பெனிகள்ல தான் நமக்கு கிடைக்குங்கிறது தான் எங்களுடைய பயம் எப்பொழுதுமே. ஓகே சார், இப்போ ஒரு கம்பெனி வந்து தொடங்குறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ்னு ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட்? அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போது அது நல்ல பிராண்டா என்னன்றதை பார்த்துதான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது கண்டுபிடிக்கலையா சார்? இங்க இன்ஸ்பெக்ஷனே நடந்த மாதிரி தெரியல. இங்க எந்த விதமான ஒரு அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பேட்ச் நம்பர்லையும் பேட்சில் ஒரு ரேண்டமாக ஒரு 5-6 பாட்டில், 5-6 மாத்திரை, 5-6 மருந்து எல்லாம் செக்அப் கொடுக்கணும், கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். கம்பெனியும் அவங்க லேப் வச்சுருக்கணும், அவங்க ஃபேக்ட்ரி லேப்லேயும் அவங்க சர்டிஃபை பண்ணணும். அப்புறம் அதை அரசு அது என்ன சொல்றது, இன்ஸ்பெக்ஷன்லயும் அவங்களும் இது ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ். கவர்மெண்ட் சைட்ல பிரைவேட்டா ரொம்ப அதிகமா செக் பண்ணிட்டே இருப்பாங்க வழக்கமா. இங்க எப்படி இது நடந்ததுன்னு தெரியல.
ஓகே சார். இப்போ சின்ன வயசுல இருந்தே நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இரும்பல் வருது, இல்ல சளி பிடிச்சிருக்குன்னா ஒரு சிரப் கொடுத்து அந்த குழந்தைய தூங்க வச்சிடுவாங்க. சோ இப்ப இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. அப்ப சிரப்பை கொடுக்க கூடாது, அப்ப குழந்தைங்களுக்கு என்னதான் கொடுக்கறது அப்படின்னு கேக்குறாங்க. சோ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சிரப் கொடுக்கணுமா இல்ல டேப்லெட் கொடுக்கணுமா, என்ன கொடுக்கணும் சார்? இதெல்லாம் டாக்டர் தான் முடிவு பண்ணணும். குழந்தை அங்க போய் ரொம்ப இருமிட்டு இருந்தா மட்டும்தான் கொடுக்கணும். இப்ப 2 இயர்ஸுக்குலாம் காஃப் சிரப்பே தேவையில்லைன்றாங்க. முக்கால்வாசி நேரங்கள்ல காஃப்ங்கிறது குழந்தைங்களுக்கு செல்ஃப் லிமிட்டிங், தன்னாலே சரியா போகக்கூடிய நோய். கிருமி மருந்தே 3வது நாளோ 5வது நாளோ தான் நாங்க கொடுப்போம், பார்த்துட்டு இருப்போம். ஸோ அலர்ஜி மருந்துகள் தான் நிறைய எழுதுறது, ஜுர மருந்து எழுதுறது, பீடியாட்ரிஷியன் எழுதுறது. அதில் என்ன நோயாளிங்களுக்கு என்னன்னா, போனது ஒரு மருந்து எழுதல, சும்மா ஒரு ஜுர மருந்து எழுதிட்டு அவர் ஃபீஸை வாங்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல். அப்போ டாக்டர்னா ஒரு 5 மருந்து எழுதுனாதான் ஃபீஸை கொடுக்கணுங்கிற இடத்துக்கு. அதுவும் இப்போ நீங்க இப்போ வைரல் ஃபீவர் ஆன்டிபயோட்டிக் வேண்டாம், வெறும் பேராசிட்டமால சாப்பிடுங்கன்னு எழுதுனா சண்டைக்கு தான் நிற்பாங்க. இது நான் போட மாட்டேன், இதுக்கு உங்ககிட்டே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்முடைய ஒப்பீனியன் நம்ம தேடி அவங்கள பார்த்துட்டு இந்த நோய் இவங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மருந்துகள் போதும்னு நம்ம சொன்னோம்னா அதை எடுத்துக்கிற தன்மையும், அதுதான் அவங்களுடைய தொழில், அந்த தொழிலுக்கு தான் நம்ம ஃபீஸ் கொடுக்குறோங்கிற இடத்துலையும் மக்கள் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இதனாலே சில நேரங்களில் மருந்துகளை எழுத வேண்டி வரும், எழுத வேண்டி வந்துருது ப்ராக்டிக்கலாக பார்த்தா. ஆனாலும் காஃப் சிரப்பை 2 வயசுக்குள்ள கொடுக்க வேண்டாம், 6 மாசத்துக்குள்ள நாங்கள் யாருமே எழுத மாட்டோம். ஆனா மக்கள் தான் இப்ப மாமேதைகள் ஆயிட்டாங்களே, கூகுள்ல பார்த்துட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லாமே அவங்க செய்வாங்க. ஒரு தடவை நம்ம கொடுத்தோன்னா அதை 5 தடவை கொடுத்துட்டு வர்றாங்க. எங்கேயாவது சளி, மோசமான சளிக்கு நம்ம கொடுத்த மருந்துல கேட்டிருக்கோம், அந்த மருந்து ஆன்டிபயோட்டிக்கை நம்ம ஆன்டிபயோட்டிக்கும் அந்த மருந்தோ நம்ம ரொம்ப தீவிரமான நோயால பாதிக்கப்படும் போது மட்டும்தான் கொடுப்போம். ஆனா அவங்களுக்கு 5 டாக்டரை பார்த்து இந்த மருந்து தானே கேட்டது, நம்ம எடுத்த உடனே அந்த மருந்தை குடிச்சிட்டு வர்றவங்க இருக்காங்க. அது என்னன்னே புரியாம, குழந்தைங்கிறத புரியாம செய்யற தாய் தகப்பங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல படிச்சவங்களும் நிறைய பேர். படிச்சவங்க தான் இன்னும் இதுல தைரியமா பண்றது, படிக்காதவங்க கூட இன்னும் தைரியமா எதுவும் பண்ண மாட்டாங்க, பயப்படுறாங்க. குழந்தைக்கு மருந்து கொடுக்குறதா, அது எப்ப கொடுக்குது என்ன எல்லாம். படிச்சவங்க தான் ரொம்ப அலட்சியமா இருக்கிறத பாக்குறேன். ஜுரம்னாலே 3வது நாள் தான் டாக்டர்கிட்ட வர்றது. முதல் தடவை கொடுத்த மருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இதை கொடுத்தா அப்புறம் இதை கொடுத்தேன்னு 2 ஆன்டிபயோட்டிக் கொடுத்ததெல்லாம் காமிக்கிறத பாக்குறேன். ஒன்றும் இல்லை, நம்மளால அவங்கள திட்டவும் முடியல, பேச முடியல. உங்க குழந்தை நீங்க என்ன வேணாலும் கொடுங்கன்னு சொல்லக்கூடாதுனாலும் லேசா சொன்னா அது அவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தான் அவங்க ஆட்டிடியூட் இருக்கும். அதனால ஒன்றும் பேசவும் முடியல இப்ப காலத்துல. ஆனா சொல்றதை சொல்லித்தான் அனுப்புறோம், பட் பேரண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா கூகுள்ல பார்த்து மருந்து வாங்குறது அது ஒரு வகையா இருக்கு. நிறைய பேர் இந்த கூகுள்லாம் பார்க்க தெரியாத பேரண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் நேரடியா மெடிக்கல்ல போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி போடும்போது அது அந்த குழந்தைய இன்னும் எஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மெடிக்கல்ல நம்ம டாக்டரை கேட்காம மெடிக்கல்ல வாங்குறது கரெக்டா தப்பா சார்? இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும், இது கண்டிப்பா தப்பு. அதாவது 5.5 வருஷம் படிச்சாதான் ஒரு MBBS டிகிரியே கிடைக்குது. அதுக்கப்புறம் உட்கார்ந்து அவங்க அனுபவத்தை சேர்த்து வச்சு மருந்துகளை எழுதுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுங்கிறத வச்சு நம்ம எழுதி தந்துருக்கிட்டு இருக்கோம்னா, எதுவுமே தெரியாம மருந்து கடையில 10ஆம் கிளாஸ் படிச்சவன் 10 தடவை மருந்து எடுத்து கொடுத்தவங்க எல்லாம் கொடுக்குறோம். இதுல மருந்துக்கு படிச்சவன் கொடுத்தா கூட அவன் கொடுக்க மாட்டான். அவன் டிப்ளமா இன் ஃபார்மசி படிச்சா போதும், பிஎஸ்சி ஃபார்மா விட்டுருங்க, டிப்ளமா இன் ஃபார்மசி படிச்சாலே மருந்து கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு அதை கொடுக்கறது தைரியமா கொடுக்குறவங்களாம் அதை பத்தி என்னன்னே தெரியாதவங்க தான். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு மருந்து கடையில வேலை பார்த்து தானா ஒரு மருந்து கடை வச்சோ இல்ல மருந்து கடையில முதலாளி கொடுக்கறத பார்த்து தொழிலாளி கொடுக்கறது, இதெல்லாம் மருந்துகளை பத்தி சுத்தமா தெரியாதவங்க தான் கொடுப்பாங்க. மருந்துகளை பத்தி படிச்சவங்க கூட இதை அதிகமா கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு லாஜிக்கலா ஒரு 2 மருந்து மட்டும் குடிச்சிட்டு மற்றது டாக்டர் பாருங்கன்னு சொல்லதை பாக்குறோம். ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து நிச்சயமா படிச்சவங்க தர மாட்டாங்க. அத மாதிரி படிச்ச பேரண்ட்ஸும் வாங்கக்கூடாது, படிக்காத பேரண்ட்ஸ்னு சொல்லவே வேண்டாம். ஓகே. அடுத்ததான் நம்ம குழந்தைக்கு சிரப் கொடுக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவுதான் கொடுக்கணும், இந்த 5 ml தான் கொடுக்கணும், 10 ml தான் கொடுக்கணும் சொல்றாங்க. அதையும் தாண்டி சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப நைட்டு ஒரு நைட் 10 மணிக்கு அந்த 5 ml கொடுக்குறாங்கன்னா திரும்ப நைட் 1 மணிக்கு இரும்பல் வந்துச்சுன்னா திரும்ப இன்னொரு 5 ml கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாமா சார்? அதிக டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். இப்ப நாங்கெல்லாம் மினிமம் டோஸ் கொடுக்கறதா இருந்தா 6 ஹவர்லி தேவைப்பட்டா நைட்ல இருந்து ரொம்ப இருமுனாங்கன்னா கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குற மருந்துகள் இருக்கு. இருமல் மருந்துகளை பொறுத்தல உள்ள குழந்தைங்களுக்கு, அது இன்னும் வளர்ந்த குழந்தைகளுக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் டாக்டர்னு நம்ம தெளிவா தான் சொல்லி அனுப்புவோம். அதனால அது
டாக்டர் பரிந்துரையின் பேர்ல அதை செய்யறது தான் கரெக்ட். நீங்களா அதை மருந்து டோஸை கூட்டுறது குறைக்கிறது எதுவுமே வேண்டாம். ஓகே ஓகே. இப்போ குழந்தைங்களுக்குன்னு சிறப்பு இருக்கு இல்லையா? இப்போ இந்த சிறப்பு தடை பண்ணிருக்காங்க. இன்னும் எந்தெந்த வகையில வந்து சிறப்பு இருக்கு சார்? சிறப்புக்குன்னு ஒரு டைப்ஸ் இருக்கும்ல. டிராப்ஸ்னு இருந்ததுன்னா அது எல்லாமே ஒரு வயசுக்கு கீழே 10 கிலோவுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஓகே. சொட்டு மருந்துகள். ஓகே. அந்த மருந்துகளை மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு மேல இப்ப ஒரு 8 கிலோக்கு மேல 10 கிலோக்கு மேல ஒரு வயசுக்கு மேல அல்லது 9 மாசத்துக்கு மேல குழந்தைங்க எல்லாத்தையும் சாப்பிட்ற ஸ்டேஜ் வரும்போது தான் 121 மீன்ஸ் அந்த ஒரு சஸ்பென்ஷனாக கொடுக்க ஆரம்பிக்கிறது. பவுடர் மருந்து ரெடிமிக்ஸாகவும் இருக்குது, சஸ்பென்ஷனாகவும் இருக்குது. மருந்து டோஸுகளில் குறைவான டோஸுகளில் ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் கொடுப்போம். அது அது தவிர இந்த இப்போ 125னா 250 500 வந்து அடல்ட் டோஸாக இருக்கும். ஸோ அது அவங்கவுங்க எடைக்கு தகுந்த மாதிரி, நோய்க்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை நாங்கள் பார்த்து எழுதுவோம். இது எதுவுமே ஹார்டு ஃபாஸ்ட் அண்ட் ரூல்ஸ்னால் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இது எல்லாமே டாக்டருங்கிட்ட கேட்டு எடுக்கிறது தான் நல்லது. அந்த நேரத்தில் குழந்தைக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அதே மருந்து டோஸை மாற்றி மாற்றி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நோயாளிங்க அதை தனக்கு கூட பரவாயில்ல, தன் குழந்தைக்கு கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும்னு நினைக்கணும் பெற்றோர்கள். இளம் பெற்றோர்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். ஓகே சார். இப்போ காஃப் சிரப் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க யூஸ் பண்றது அப்படின்னு தான் தெரியும். அந்த காஃப் சிரப்பை நம்ம பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாமா சார்? இல்லை, பெரியவங்களுக்கு தான் நிறைய இருக்கு. இப்போ காஃப் சிரப்லேயே நிறைய இருக்குமா. ஒன்று வந்து டீன்னு போட்டிருக்கிறதெல்லாம் ட்ரை காஃப் கொடுக்கறது. அது வந்து இருமல் வறட்டு இருமலாக இருந்தா. பீன்னு போட்டிருந்தா அது ப்ரொடக்டிவ் காஃப்மா, சளியோட வர்றதா இருக்கும். சளி ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுக்கு வேற காஃப் சிரப் இருக்கு. ரொம்ப நாள் இருக்கிற அலர்ஜி காஃப் இருக்குன்னா அதுக்கு வேற காஃப் சிரப் இருக்கு. வீசிங் ஆஸ்மாவோட வர்ற காஃப் சிரப் இருக்கு. அதுலயே நான் மருந்துகள் பழைய மருந்து சால்பூட்டமால் இருக்கு, லேவோ சால்பூட்டமால்னு இருக்கு, இப்போ டியோலின் மருந்து வந்திருக்குது, அதுக்கப்புறம் டெர்புட்டலின் மருந்து வந்திருக்கு. ஸோ யாருக்கு என்ன அவங்க இருமலை பொறுத்து எந்த டாக்டருக்கு எது பிடிக்குமோ அந்த மருந்தை தந்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்கவுங்க பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தோ நோயாளிகள் கொடுத்தோ அவங்களுக்குன்னு சில மருந்து இது கொடுக்கணும்னு நினச்சி அந்த நேரத்தில் அவங்க கேட்குறத வச்சு கிளினிக்கல் சிம்டத்தை பொறுத்து தான் தருவாங்க. ஸோ இதை போய் நம்ம ஜென்ரலாகவே ஒரே பேஷண்ட்டுக்கே வீசிங் இருந்தால் ஒன்று தருவாங்க, ட்ரை காஃப் இருந்தால் ஒன்று தருவாங்க. ஆரம்பத்தில் முதல் 2 நாள் வரும்போது ட்ரை காஃபாக இருக்கும், 3ஆவது நாள் வரும்போது அது வீசிங்காக மாறி இருக்கும். அப்போ வீசிங்க்கு அடுத்த மருந்து எழுதி தருவாங்க. ஸோ இந்த மருந்து அது கொடுத்தா கேட்காது, அந்த மருந்தை இது கொடுத்தா கேட்காது. ஸோ இது டாக்டரோட பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் மருந்துகளை குடிக்கணுங்கிறது தான் உண்மை. ஆனால் இது என்ன நடக்குன்னா குழப்படி எப்படி இருக்குன்னா சில ஃபார்முலேஷன்ஸை டிவிலே போட்டு விற்கிறாங்க. இப்போ பெனட்ரில்னு ஒரு காஃப் சிரப் எல்லாருக்கும் தெரியும். அப்பெல்லாம் யார் வந்தாலும் நாங்கள் பெனட்ரில் குடிக்கிறோம், நீ குடிச்சுக்கோ விட்டுரு, அதுக்கு மேலே நம்ம அதை மாற்றி இந்த மருந்து வாங்கன்னு சொன்னாலும் தப்பு, எழுதினாலும் தப்புன்னுட்டு சில மருந்துகளை டிவிலேயே வந்து ப்ரமோட் பண்ணுறது தான் தவறான விஷயங்கள். அதை வந்து அரசாங்கம் தடுத்திருக்கணும். புரியுது உங்களுக்கு? மருந்துகள்னா டாக்டர் மூலமா போறது மாதிரி தான் இருக்கணும். இப்போ பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இந்த மருந்துகள்லாம் உங்களுக்கு தெரியும், டிவியில பாக்குறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துடுது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அது அவங்களுக்கு தேவையா, எவ்வளவு நாள் சாப்பிடணும், அதெல்லாம் எப்படி அளவு பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். ஸோ ஃபுட் அண்ட் ட்ரக் ஆக்ட் இன்னும் கொஞ்சம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அவங்க இதுக்கு பரிந்துரைக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் இந்தியாவில்ங்கிறதா உண்மை. ஓகே. இப்ப நீங்க இந்த டிவில காமிக்கிற மருந்து சொன்னோன்னு எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நிறைய பேருக்கு அசிடிட்டி அப்படின்றது இப்ப ரெகுலரா ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வருது. அதுக்காக வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்ண மாட்டோம். ஆனா அந்த அசிடிட்டிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும்ல, அதை வாங்கி வந்து அப்பப்ப வர்றதுதான் மார்க்கெட்ல விக்குதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனே தேவையில்லாம கிடைக்கிற மருந்துகள். பட் அதை குடிச்சிட்டே நீங்க நல்லா இருக்க முடியுமா? முடியாது. ஆசிட் சுரக்கிறத நிறுத்தணுமா, ஆசிட் சுரக்கிறத நியூட்ரலைஸ் பண்ணா போதுமா? அந்த நேரத்துக்கு அது ரிலீஃப் கிடைக்கும். ஆனா ஆசிட் செக்ரேஷன் அதிகமா இருக்குன்னு காரணமே தெரியாம ஏன் அது அதிகமா வருது, அதுக்கான காரணம் தெரிய வேண்டாமா? சரி, ஒரு டோஸ் மருந்து எடுத்துட்டோம், கேட்கல, அடுத்த இன்வெஸ்டிகேஷன், அடுத்தால என்ன காரணம் இவங்களுக்குன்னு தேடி பார்க்கணும்ல. அதுக்கு சில நேரம் கேள்வி பதில கிடைக்கும், சில நேரம் எண்டோஸ்கோபி போட வேண்டியிருக்கலாம். புரியுது உங்களுக்கு? சில நேரம் அதுக்குன்னு நிபுணர்களை பார்க்க சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ அது வந்து நோயாளி தான் தன்னுடைய உடல், அதாவது உலகத்திலே விலை மதிப்பற்றது என்னது, உடலும் உயிரும் தான். நீ அதுக்கே போயிட்டு சீப்பா மலிவு விலை மருந்துகள், மலிவு விலை காஃப் சிரப்பு, எங்க குறைவான இடத்துல வைத்தியம் நடக்குது, காசு கொடுக்காம எப்படி டாக்டர் ஃபீஸ் கொடுக்காம மருந்து கடையிலே மாத்திரை வாங்கி சாப்பிடலான்னு போறது முதல்ல எந்த விதத்துல நியாயம்ங்கிறத அவங்க யோசிச்சுக்கணும்.
ஓகே சார். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 வயசுல இருந்து தான் குழந்தைங்களுக்கு காஃப் சிரப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த ஒரு விஷயம், குழந்தை வந்து பிறந்து ஒரு 2 மாசம் இருக்கும். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து நார்மலா சளி பிடிச்சிருக்கோ இல்ல ஃபீவர் வந்தாலும் ஒரு குட்டி பாட்டில்ல அந்த லிப்பரோ ஏதோ வச்சு அந்த குழந்தைக்கு சிரப் போடுவாங்க. சோ அது போடுறது ரைட்டா? டாக்டருங்களுக்கு எழுதி கொடுத்தது எல்லாமே சரி. நம்ம இப்ப கூட டாக்டர் எழுதி கொடுத்துதான் அந்த குழந்தைங்க இறந்து போயிருக்குது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இல்ல. என்ன எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ, ஒரு கம்பெனி மருந்து மார்க்கெட்ல இருக்குன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எங்களை வந்து பாக்குறாரு, மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து பார்த்து அந்த மருந்துகளுடைய தன்மை, அவங்க கம்பெனி மருந்துக்குன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த மருந்து கசக்கும், எங்க மருந்துல நாங்க வந்து ஸ்வீட் போட்டு வச்சிருக்கோம், அந்த என்ன ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கோம், அதனால அது கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிடும்போது அது கசக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, எல்லா மருந்துகளும் பவுடரா தான் இருக்கு, எங்க மருந்து மட்டும் நாங்க தண்ணீரை கரைச்சே வச்சிருக்கோம், அதாவது 2 வருஷத்துக்கு அந்த மருந்தை நீங்க மருந்து அவங்க தண்ணியை ஊற்றி அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியான்னு தெரியாது, இது குவாலிட்டி தண்ணி நாங்களே ஒரு கம்பெனியில பார்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதனால குழந்தைங்களுக்கு நம்ம சைடு எஃபெக்ட் எதுவும் வராது, பேதி வாந்தி வராது, அவங்க ஏதாவது ஒரு தண்ணியை ஊற்றிட்டு கிருமிகள் வராது, அப்படிலாம் எங்களுக்கு ஒவ்வொரு மருந்துக்கும் அவங்க கம்பெனில என்ன அட்வான்டேஜ் புரியுதா உங்களுக்கு, மருந்து அது வந்து எங்களுக்கு சொல்றதுங்க இருக்காங்க, நாங்க அவங்களுக்கு சொல்றதை கேட்டு எங்களுக்கு அதுல எது உடன்பாடோ அதை செய்வோம். இப்போ முந்திலாம் ஓவிரான்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருந்தது, அது 1 ml 25 மில்லிகிராம் இருக்கும், 3 ml பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு இருந்தோம். இப்போ அதை இந்தியன் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு 1 ml 75 மில்லிகிராமும் வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மருந்து மசில்ல 3 ml ஏத்துறது எப்படி, 1 ml ஏத்துறது எப்படி. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் அந்த மருந்து உபயோகிக்கிற, மருந்தை தயாரிக்கிற, மருந்து கொடுக்குறப்ப பேஷண்ட்டுக்கு ஏற்படுற அனுபவங்கள். இப்ப சிலருக்கு சில மருந்துகள்லாம் ஏற்பட்டா பெல்ச்சிங் வருமா, நாங்க அதை வந்து மாஸ் பண்ணிருக்கோம் இந்த மருந்துகள்லாம் சேர்த்து, அதனால அவங்களுக்கு அந்த பெல்ச்சிங் வராது. இந்த மருந்தை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்தாலும் சாப்பிட்டதுக்கு முன்னால கொடுத்தாலும் கேட்கும், ஏன்னா முந்தி இருந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி அப்படின்னு அவங்க ஒண்ணா சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் நாங்க கேட்டு அப்படியே எழுத போறோம். புரியுதா உங்களுக்கு? வேணா 2 தடவை நாங்க பர்சனலா வேணா எடுத்து பார்க்கலாம், அந்த நோய் இப்போ சாம்பிள் தரதா எடுத்து பார்ப்போம், எங்களுக்கு நல்லா இருக்குன்னா நாங்க அந்த மருந்தை கொடுப்போம், இல்லை எங்க உறவினர்கள் நண்பர்கள் இல்லை இல்லாதப்பட்ட பேஷண்ட் காசு இல்லாம வர்றப்போ அவர் கொடுத்து பார்த்து அவருக்கு என்ன மாதிரி மருந்து வேலை பார்க்குதுங்கிறத பார்த்து அடுத்த வெகுஜனங்களுக்கு எழுத ஆரம்பிப்போம். இவ்வளவு சின்ன சின்ன அப்சர்வேஷன் நாங்க பண்ணி கொடுக்குற விஷயங்களை நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும். அதனால டாக்டருங்க எழுதி தர்றது எதுவா இருந்தாலும் அது கொடுக்கறது நியாயமா சரியான்னு கிடையாது. அதனால இப்ப டாக்டர் எழுதி கொடுத்து வந்தது காரணமும் அந்த மருந்து தயாரிப்புல இருக்கிற மிஸ்டேக், அந்த மருந்து தயாரிக்கிறது தவறுங்கிறத எவ்வளவு நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு அது பெரிய ஆச்சரியம், தமிழ்நாட்டுல எல்லாமே நல்லபடியா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி ஸ்ட்ரிக்டா ஒண்ணும் இல்லைங்கிறத நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எழுதுற மருந்துகளை கூட எழுதுறதுக்கு எனக்கெல்லாம் பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரு நம்ம இப்போ வந்த உடனே அடுத்த உடனே டாக்டர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இங்கேயும் அப்படிதான், முதல்ல வந்து பாதிக்கப்பட போறது மருந்து விற்கிறவர் கிடையாது, மருந்து தயாரிக்கிறவர் கிடையாது, மருந்து விற்பனை செய்யும். விற்பனைனா சேல்ஸ், கம்பெனி சேல்ஸ் இருக்கு, ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு, மருந்து கடைக்கார ரீட்டைல் சேல்ஸ். அந்த மருந்த மாநிலம் பூரா அதாவது நீங்க ஒரு மார்க்கெட்டிங்க்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபார்மா மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது புக் ரிட்டன் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். அது இன்னைக்கு ஒரு மருந்தா ஒரு கம்பெனி ஆல் ஓவர் இந்தியா லான்ச் பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல இந்த காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மருந்து கடையில மருந்து வச்சு டாக்டருங்களுக்கு அதை நல்ல எல்லாத்தையும் தெளிய வச்சு ஒரு நாள்ல லான்ச் பண்ணி ஒரே நாள்ல அவங்க ஒரு முதல் மாசத்துலயே எத்தனையோ கோடிக்கு விற்பனை செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவங்க நெட்வொர்க் ஸ்ட்ராங். அந்த நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தவறு பண்ண விட்டுறாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லும்போது நாங்க இப்ப எங்கிட்ட ஒரு மருந்தை வந்து டிஜிசி அப்ரூவ்டுன்னு காமிச்சாங்கன்னா நாங்க நினைக்கிறது அந்த மருந்து எல்லா குவாலிட்டியும் கடந்து வருது அப்படின்னா. நீங்க எப்படி ஒரு தண்ணி பாட்டில் கடையில வாங்கி குடிக்கும் போது ஐஎஸ்ஐனா ஐஎஸ்ஐ முத்திரை குத்தி தான் நம்புவோம். சாக்கடையில எடுத்துட்டு ஐஎஸ்ஐன்னு போட்டு அன்னைக்கா நமக்கு என்ன தெரியும்? இந்த கடைக்காரன் பண்றானா அல்லது சப்ளையர் யாரும் பண்றானா என்ன தெரியும்? சோ இதுல பாதிக்கப்படுறது சமுதாயம், அதுக்குடைய விலையை கொடுக்கறது மருத்துவர்களா இருக்கிறோம். ஓகே சார், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க டாக்டர்ஸ் என்னதான் ஒரு மருந்து, ஒரு பிராண்ட் மருந்து நீங்க எழுதி கொடுப்பீங்க, ஆனா நாங்க மெடிக்கல்ல போய் கேட்கும் போது இந்த பிராண்ட் இல்ல வேற பிராண்ட் வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி கேட்கும் போது நாங்க என்ன பண்ணணும்?
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த பிராண்டை வாங்குறதுக்காக கடைக்கடையா போறியே ஏறி இறங்குறதுல அர்த்தம் கிடையாது. ம், இப்ப நான் எழுதுற பிராண்ட் 2 கடையில எனக்கு பக்கத்துல விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், அப்போ நான் எழுதுற பிராண்டை என்னுடைய பக்கத்துல கடைக்காரர் தர்றாருன்னா, நான் எழுதுற 3 பிராண்ட்ல 4 பிராண்ட் அவர் வச்சிருப்பாரு, மாத்தி கொடுத்தா தப்பு இல்லை. ம். வெளியில எங்கேயாவது வாங்கும்போது இது சரிதானான்னு ஒருக்க கேட்டுக்கலாம் மருத்துவர்கிட்ட. ஓகே ஓகே சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காலையில மத்தியானம் நைட் 8 மணிக்குள்ள வந்து ஒரு ஃபீவர் வருதுன்னு டாக்டர் பார்க்கலாம், மருந்து வாங்கிக்கலாம். ஆனா நைட் 1 மணிக்கு ஒரு குழந்தைக்கு ஃபீவர் வருதுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் எய்டா வீட்ல என்ன பண்ணலாம்? அதான் ஜுர மருந்துகளை நீங்க வீட்டுல வச்சு கொடுக்கலான்னு எல்லாமே அலோவ் பண்றதான் செய்றோம். ஓகே நானா டாக்டர் எழுதின மருந்தையே திரும்ப வாங்காம அதையும் கடையில போய் அவன் கொடுக்கறத வாங்கி கொடுக்குறாங்க. ஓகே இப்ப நான் ஒரு மருந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன், அவங்க குழந்தையெல்லாம் வளர்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த ஜுர மருந்து அவங்க வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ம் அவங்க என்னத்தையாவது இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு மருந்து கம்பெனிக்கார மருந்தை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அது மருந்து கடையில நீங்க ஆப்ஷனை விடக்கூடாது. ஓகே நீங்க மருந்து டாக்டர் எழுதுற சீட்ல உள்ள ஜுர மருந்தை வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம். என்ன கேட்டு ஓகே அது கொடுக்கறது தப்பு கிடையாது. ஓகே 1 மணிக்கு எதுவுமே இல்லைனாலுமே நாங்க வீட்லயே ஏதாச்சும் ஃபுட்டை வச்சு ஏதாச்சும் மருந்து பண்ணி குழந்தைக்கு கொடுக்க கொடுக்கறது முடியுமா? கஷ்டம். நீங்க ஜுர மருந்து மட்டும்தான் நீங்க வீட்டுல வச்சுக்கணும், மத்ததெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஓ கொடுக்கணும். வாந்திக்குன்னா வாந்தி மருந்து கொடுத்து பார்க்கலாம், ம். நிக்கலையா போயிடலாம். அந்த 2 மருந்து தான் நீங்க வச்சுக்கலாம். இன்னும் அலர்ஜி மருந்து டாக்டருங்கள்ட்ட வர்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகே ஒரு டோஸ் அலர்ஜி கொடுக்கலாம், திரும்ப வருதா காலையிலேயே டாக்டரை பார்க்கறது நல்லது. அடுத்த அவைலபிள் டைம் டாக்டரை பார்க்கறது. குழந்தைங்களுக்குலாம் நோ எக்ஸ்கியூஸ். ஓகே 2வது நாள் 3வது நாள்லாம் வர்றதெல்லாம் தப்பு. உங்களுக்கு அதே மருந்து தான் அவர் எழுதி தராருன்னா கூட நீங்க போய் காமிச்சிட்டு வாங்குறது தான் நல்லது. ஓகே ஓகே சார். இந்த சிறப்பு பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பயம் இருந்துச்சு, அதை நீங்க தெளிவா வந்து புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றிம்மா.